அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பதாஞ்சலியோட யோக சூத்ரா அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல் பாகம் புவனேஸ்வரி மாஸ்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொல்ல போறது இரண்டாவது பாகம் தான் அது. யமாஸ் அண்ட் நியமாஸ் பத்தி இன்னைக்கு சொல்ல போறாங்க. ஸோ அது அவங்க ரொம்ப தெளிவா ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு சொல்லுவாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். So, Vanakkam. So, thank you everyone. And I thank Patriji for this knowledge. Such a great master, realizing each and every day with the concepts. The knowledge தான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிய வரும்போது, நம்ம யாரு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அங்க ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கு. வாட் he said, there is only celebration-ல. ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பதஞ்சலி யோக சூத்ராஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதோட சின்ன ரீகேப் பார்த்துட்டு இப்போ போகலாம். ஸோ பதஞ்சலி யோக சூத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பதஞ்சலி இஸ் த ஃபாதர் ஆஃப் த யோகா. அவர் ஒரு 8 விதங்கள் கொடுத்துருக்காரு. அது நம்ம செய்யும் போது நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு நம்ம யாரு என்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆர்டர்ல கொடுத்திருக்காரு. பட் அந்த டெக்ஸ்ட்ல எல்லாம் எப்படி வந்திருக்குன்னா அந்த ஆர்டரு யமாஸ் நியமாஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்திருக்கு. நம்ம இதை டீட்டெயில்டா லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம். பட் வாட் பத்ரிஜி ஹஸ் டன் இஸ் ஹி ரியலைஸ்ட் வாட் ஷுட் கம் ஃபர்ஸ்ட். ஏன்னா தியானம் இன்னும் நிறைய பேருக்கு நமக்கு ரீச் ஆகாம இருந்த காலத்துல ஸோ அவர் ஆசனா ஃபர்ஸ்ட் வரணும். அப்பதான் நம்மளுக்கு தியானத்தினால எல்லாருமே செல்ஃப் ரியலைசேஷன். See, we are all come to this earth to realize who we are. பட் நம்ம அதை மறந்துட்டு இந்த டிராமா நினைச்சிட்டு தெரியாம மறந்துட்டு இயல்பான வாழ்க்கையில உழண்டுட்டே இருக்கோம். துன்பப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம கஷ்டப்படவே இங்க வரல, சந்தோஷமா இருக்க வந்திருக்க. ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது பத்ரிஜி took the first step in 1987. பட் எதுக்குதான் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கே பிஎஸ்எஸ்எம். டு சே தி ஆர்டர் when you follow this you will have the realization who you are. நீ எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கன்றது நீ தெரிஞ்சுப்ப. அதனாலதான் இந்த மூவ்மெண்டே அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த தியானத்தை எல்லாருமே பண்ணும்போது த ரைட் மெடிடேஷன் when we do what happens, we are realizing. ஸோ எவ்வளோ பேர் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த தியானத்தை பண்ணதுனால. ஸோ அந்த ஆர்டர் என்ன பத்ரிஜி கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. அதுக்கப்புறம் தான் யமா நியமா வரணும். ஏன்னா இதுதான் தியான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். யமா நியமான்றது என்னன்னா, யமா லைஃப் லாங் நம்ம ஒரு பிரின்சிபல்ல ஃபாலோ பண்ணும். நியமா ஒவ்வொரு நாளும். ஏன்னா நீ ஒரு பிரின்சிபல் இப்படி நான் இருக்கணும், நான் ஒரு கடவுள் தன்மையில இருக்கிறவங்க தெரியாம நம்ம ஒரு கடவுள் கிட்ட போய் பெக் பண்ணிட்டு இருக்கோம், ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு. நீ தான் எல்லாமே கொடுக்கணும்ன்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கெஞ்சிட்டு இருக்கோம். யூஆர் லைக் அ பெக்கர்ன்னு சொல்றாரு. நீ அந்த நிலையில இருக்கிற, கடவுள் என்ற நிலையில நீ இருக்கிற. பட் நீ அதை மறந்துருக்கிற. எப்போ நீ உணர்வ, இந்த தியானத்தை நீ சின்சியரா பண்ணணும். அப்ப நீ யமா நியமா கடைசியா அப்ப பர்ஃபெக்ஷன் பண்ற ஸ்டேட்ல நம்ம இருப்போம். நம்ம குணங்கள்லாம் தெரிஞ்சு பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப அழகா. ஐ வாஸ் ரியலி we are all blessed to have பத்ரிஜி. நம்ம இந்த ஜென்மத்துல பிறந்து இதை கேட்டு நம்ம தியானங்களா மாறும்போது. சரிங்களா? ஸோ நம்ம டீட்டெயில்டா ஆசனா பார்த்துட்டோம். ஆசனானா என்ன? பாஸ்டர், சுகஸ்திர ஆசனம். நம்ம நல்லா அழகா உட்காந்து ஹாப்பியா சந்தோஷமா உட்காரணும். ஏன்னா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ல. அப்ப நம்ம ஹாப்பியா உட்காந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துக்க போறோம். கண்ணை மூடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கண்ணை மூடிடணும். ஏன்னா 80% ஆஃப் த எனர்ஜி கோஸ் த்ரூ ஐஸ். ஸோ கையை லாக் பண்ணிக்கணும். 10% நமக்கு சேவ் ஆகுது. காலை லாக் பண்ணிக்கும் போது என்ன ஆகுது, கிராஸா 10% நமக்கு சேவ் ஆகுது. ஸோ 100% நமக்குள்ள எனர்ஜி நமக்குள்ளே ரொட்டேட் ஆகிறதுக்கு நம்ம வழி தரோம். ஸோ சுகஸ்திர ஆசனம், பாய்ஸ்டர். நெக்ஸ்ட் பிராணாயாமா. பிராணாயாமா என்னது, நமக்குள்ள இயல்பா போயிட்டு இருக்க அந்த சுவாசத்தை நம்ம விட்னஸா சாட்சி பாவனையா கவனிக்க போகிறோம். இது கவனிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மைண்ட் ஸ்டில் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் நம்ம போறோம். ஸோ எப்ப பாடி அசையாம இருக்குது, மைண்ட் அசையாம இருக்கும்போது அடுத்தடுத்த நிலைக்கு போக நம்மளே நம்ம வழி தரும். இது 2 தான் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? மற்றதெல்லாம் அது தானா நமக்கு எப்போ
எது எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா ஹாப்பியா உட்காந்துட்டு கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கிறது தான். இது பிராணாயாமா. நெக்ஸ்ட் இஸ் பிரத்யாகாரா. பிரத்யாகாரம்னா என்ன? நம்ம இத்தனை நாளா வெளியில பார்த்துட்டே இருந்தோம், கண்ணை மூடிக்கிறோம். நம்ம வந்து வெளியில நம்ம பார்த்த செடி கொடி மரங்கள் மலைகள் எல்லாம் அவுட்டர். பட் தியானம் பண்ண 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 காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள போகும்போது உள்முக பயணம், நம்ம கண்ண மூடி உட்காரச்ச நம்மளுடைய எனர்ஜிஸ் உள்ள பாயும் போது நம்ம பாடி, ஸோ எத்ரிக் பாடி கிளன்சஸ் நாடி சுத்தி நடக்கும் போது நம்மளுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி நமக்கு உள்முகமா அந்த வெளியில பார்த்த அந்த கலர்ஸ் மரங்கள் செடிகள் மகான்கள் குருமார்கள் எல்லாம் நமக்குள்ள இன்னர்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஐ ஓப்பனிங். ஓகேவா? இதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து தாரணா. தாரணா என்னன்னா, நமக்கு தேர்ட் ஐல நமக்கு ஒரு விஷன் வருது, பாஸ்ட் அனுபவங்கள் ஏதோ நமக்கு தெரியுது அந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏன் இப்போ இது வருது, எனக்கு எதனால இந்த காட்சிகள் வருது அப்படின்னு நம்ம கவனமா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ ஆக்சுவலா தேர்ட் ஐ எப்போ ஓப்பன் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய 6 சக்ராஸ் இருக்குல்ல, மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தி, ஆக்னா, இந்த சக்கரங்கள் எப்போ நமக்கு இந்த எனர்ஜிஸ் அங்கெல்லாம் நம்ம வேலை கண்ண மூடி உட்காடுறோம், அசையாம உட்காடுறோம். இந்த உட்காரும் போது இந்த எனர்ஜிஸ் நமக்கு எவ்வளவு உள்ள ஃபில் ஆக இந்த இதெல்லாம் சுத்திகரிக்கப்படுது. இந்த சக்ராஸ்ல ஒவ்வொரு ஜென்மமா நம்ம கொண்டு வந்த அழுக்குகள், நம்ம பண்ண ராங் திங்ஸ் எல்லாம் அந்த சக்ராஸ்ல இருக்கு. அப்போ அது இந்த எனர்ஜி உள்ள ஃபில் ஆகி அதெல்லாம் கிளென்ஸ் ஆகும் போது உங்களுக்கு விசுத்தி சுத்தமானதுக்கு அப்புறம் தான் த்ரோட் சக்ரா கிளென்ஸ் ஆயிட்டு இருக்கும் போது தான் நமக்கு பூர்வ ஜென்ம கர்மால இருந்து வெளி வரும்போது நமக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி விஷன் வருது. அந்த விஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் ஃபோக்கஸ் பண்றோம்னா, இந்த டைம் இப்ப அது காட்டியிருக்கு, அப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதுல இருந்து. ஏன்னா இது உள்முக பயன்பன் பண்ணும்போது நம்ம வந்து எந்த விஷயமும் இது வரணும் அது வரணும் நம்ம வச்சாலும் அது வராது, அதுவா வரும். அது வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு இந்த நமக்கு அந்த இன்னர் முகமா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அவுட்டர்ல தேடிட்டு இருந்ததுலாம் டெம்பரரி ஆன்சர்ஸ், உள்முகமா பயணம் பண்ணி கிடைக்கிறதெல்லாம் பெர்மனன்ட் ஆன்சர்ஸ். ஏன்னா நம்ம யாரு, நம்ம இந்த பிறப்பு எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஸோ திங்கிங் அண்ட் டெஸ்டினின்ற புக்ல ஹாரோல்ட் டபிள்யூ பர்சிவல் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஏன் சுவாசம் கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவாசத்துல தான் நம்மளுடைய பிரெத்ல நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கு. நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ஸோட இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு, இந்த சுவாசத்துல இருக்கு. இப்ப நீங்க கவனிக்க என்ன ஆகும்னா, நமக்கு எனர்ஜிஸ் உள்ள போயிட்டு நமக்கு ஏன் இந்த ஜென்மம் பாஸ்ட் லைஃப்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணல, இப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகும்ன்றதுதான் தாரணா, ஃபோக்கஸ். சரிங்களா? அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் தியானா இஸ் வாட்? ஆஸ்ட்ரல் டிராவல். ஸோ சூக்கும பயணம் நம்ம போகிறோம். அப்போ நம்மளுடைய காரண உடல், மகா காரண உடல், காசல் பாடி, இதெல்லாம் அந்த பயணத்துல ஆஸ்ட்ரல் பாடி போய் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல பார்த்துட்டு வரும்போது எதுக்கு அந்த பயணம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கோம். இதெல்லாம் நடந்தாலுமே நம்ம தியானம் இஸ் அவர் லைஃப். ஸோ வி பிராக்டிஸ் டெய்லி. தியானா இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ இதை டெய்லி நான் பண்ண அந்த எனர்ஜிஸ் ஃபில் ஆக நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் போறோம். அப்போ வி சி த பிக்கர் பிக்சர் ஆஃப் த லைஃப். ஏன்னா மெடிடேஷன் பண்ணச்ச கான்சியஸா நமக்கு நம்மளுடைய சூக்ஷ்ம உடல் வெளியில போயிட்டு வரும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, பிக்கர் பிக்சர் ஆஃப் த லைஃப். ஸோ பல டைமென்ஷன்ஸ்கள் பாக்குறோம், பிக்கர் ரியாலிட்டி தெரியும். இது மட்டும்தான் உலகம் இல்ல, நம்ம இந்த பூமி, இந்த ஸ்கை இஸ் லிமிட்டெட், இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பிக்கர் பிக்சர் ஆஃப் த லைஃப் நமக்கு தெரியும் போது we get detached, we go near to the அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலயும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இன்னும் அமைதியா சாந்தமா பீஸ், கிளாரிட்டி, ப்ரையாரிட்டி எங்க கொடுக்கணும், எங்க வந்து நம்மளுடைய கவனத்தை போடணும் அப்படின்னு நம்ம அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம யாருன்றதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா பிக்கர் பிக்சர் ரியாலிட்டிலாம் நமக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் அப்போ இதுதான் தியானா. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த வீக் பார்க்க போறது சமாதியில இருந்து பார்க்க போறோம். அடுத்த ஸ்டேட் சமாதி. சமாதி என்ன ஸ்டேட் பாத்தீங்கன்னா, நமக்கு சமாதானங்கள் கிடைக்குது. ஏன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் போறோம், பிக்கர் பிக்சர் தெரியுது, பல உலகங்கள் பல டைமென்ஷன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது
நமக்கு சமாதானங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நமக்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரைட், இது ராங், இதுதான் குட், இது பேட், நான் சொல்றதுதான் சரி, நான் பண்றதுதான் கரெக்ட், இப்படின்ற இதெல்லாம் நமக்குள்ள இருந்து விலகுது, ஞானம் கிடைக்குது. தியான சக்தியால நமக்குள்ள அறியாமை நீங்கி நமக்குள்ள ஞான சக்தி அதிகமா பெருகிட்டே இருக்கும்போது சமாதானங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. அந்த சமாதானம் ஸ்டேட்லயும் ரெண்டு இருக்கு, சவிக்கல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ், கல்பம்னா டவுட்ஸ் இருக்கிற ஸ்டேஜ். ஸோ அங்க நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், இன்னும் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல. லைக் ஹவ் யூ கேன் சே இஸ் சம் டெத் இஸ் ஹேப்பன்ட். சரி, டெத்தா நடந்துடுச்சு, சரி இவங்க எல்லாம் போறாங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போயிடு. அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் தேர், வாட் இஸ் த லைஃப் ஆஃப்டர் டெத், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழமா இன்னும் தெரிஞ்சிக்காம இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கிற ஸ்டேட் தான் சவிகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதின்ற ஸ்டேட் பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் கிளியர்ட் ஆல் த டவுட்ஸ். கிரியேஷன், அல்டிமேட் கிரியேஷன் என்ன, நான் யாரு, இந்த காட் ரியலைசேஷன் ஹேப்பன்ஸ். ஓகேவா? சர்விகல்ப சமாதினா அதுதான், நான் வேற மத்தவங்க வேற இல்ல, அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுளுடைய எசன்ஸா இருக்கிறேன், எல்லாமாக நான் தான் இருக்கிறேன், அண்டத்தில் இருக்கிறதுதான் பிண்டத்தில் என்னுள்ளயும் இருக்கு, வெளியில பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நமக்குள்ள இருக்கு அப்படி உள்முக பயணத்துல நம்ம எல்லாம் தெரிஞ்சு ஃபுல் அல்டிமேட் நோ டவுட்ஸ் சர்விக்கல் நிர்விகல்ப சமாதி அதுதான். சரிங்களா? இந்த ஸ்டேட் வந்து அடைஞ்சிடுவோம். இந்த ஸ்டேட் நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம உட்கார்றது ஆசனா, ஒரு ஆசனான்றது ஒரு பாஸ்டர். ஏன்னா நம்ம ஒரு பாஸ்டர் வேணும்ல, நம்ம இந்த ரியலைஸ் பண்ண போறோம் நம்ம யாரு, நம்ம ஒரு கடவுள் நிலைய உணர போறோம்னா அதுக்கு ஒரு பாஸ்டர் உட்காரணும், அதனால அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்டர். தியான சாஸ்திரத்துக்கு இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. இதெல்லாம் நம்ம இப்ப தியானம் பண்ணி நமக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு உண்மைகள் தெரிஞ்சப்போ நம்மளுடைய குணங்கள் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இத்தனை நாளும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு தெரிய வருது, நமக்கே நம்ம எவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருக்கோம், நம்ம எங்க பர்ஃபெக்ட் பண்றோம், நம்மளுடைய குணங்களில் எவ்வளவு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது இங்கதான் நமக்கு யமாஸ் நியமாஸ் நமக்கு உதவி பண்ணுது. சோ அதனாலதான் பத்ரிஜி வந்து யமாஸ் நியமாஸ் கடைசியா 7th 8th கொண்டு வந்தார். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் உட்காரணும், தியானம் பண்ணணும், அதுதான் தியான சாஸ்திரம். ஏன்னா அது டெக்ஸ்ட்ல அப்படி இருந்திருக்கு, பட் ஆனா அந்த ஆர்டர்ல மாற்றம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே தியானம் பண்ணி இப்ப எல்லாருமே பிரம்ம ரிஷி ஸ்டேட்டுக்கு போறாங்க, எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, தன் நிலையை உணர்ந்துட்டு இருக்காங்க இந்த பிரமிட் மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றதுனால. ஸோ இந்த ஆனாபானாசதி தியானத்தை பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும்தான் நமக்கு எல்லாம் இந்த ஸ்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லிட்டில் ஃபிங்கர், சின்ன ஃபிங்கர் வந்து நமக்கு வந்து பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கவன் யோகியா இருக்கு, தியானியா இருந்து யோகியா இருந்து ரிஷியாயி ராஜ ரிஷியாயி பிரம்ம ரிஷி அப்படின்னு அந்த ஸ்டேட்டுக்கு போறாங்க. பிரம்ம ரிஷி ஸ்டேட், பிரம்ம ரிஷினா பிரம்மத்தை உணர்ந்தவர், கிரியேஷன் ஃபுல்லா உணர்ந்துட்டவங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம எப்படி இன்னும் டீப்பா அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது வந்து பீமன், நகுலன், சகாதேவன், அப்புறம் அர்ஜுனன், இது வந்து தர்ம ராஜன். இது சரிங்களா? இந்த பஞ்ச பாண்டவர்கள் மூலமா சொல்றாங்க. எதுக்குன்னா இந்த கதைகள் மூலமாக தான் நமக்கு இந்த தெரிஞ்சுக்கணும். இந்த கதைகள்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கதைகள் மூலமா நம்மள உணர்ந்துக்கிறதுக்காக தான். பீமன் வந்து எப்படி இருக்காரு, வாயு புத்திரன். சோ அவர் வந்து அந்த சுவாசத்தின் மேல கவனிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நகுலன் வந்து இந்த தேர்ட் ஐ ஓபன் ஆயிருக்காரு, அந்த ஸ்டேட்ல இருக்கிறாரு. சகாதேவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டேட் கோ கிரியேட்டர், அவர் வந்து சாரி சகாதேவன் தான் கோ கிரியேட்டர். தேர்ட் ஐ ஓபன் பண்ண, யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி, நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஐ ஓபன் ஆகும்போது தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து நகுலன் வந்து என்னவா இருக்காருன்னா யோகின்ற ஸ்டேட்ல இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பீமன் வந்து தியானியா இருக்காரு, செகண்ட் வந்து யோகி, தேர்ட் வந்து இவங்க ரிஷி. நெக்ஸ்ட் வந்து ராஜ ரிஷி. அர்ஜுனன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் கிருஷ்ணரை விட கீழே இருக்கிறாரு. அவர் தன்னை உணர்ந்துட்டாருன்னா அவர் வந்து கிருஷ்ணரோட ஸ்டேட்ல இருந்துருவாரு, போயிடுவாரு. ஸோ ஒரு ஸ்டெப் தான் அவர் கீழே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து
தர்மராஜன் வந்து பிரம்ம ரிஷி. சோ இந்த கதைகள் எல்லாம் எதுக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப போர்க்களத்துல கூட பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து இவங்களெல்லாம் கொல்லணும், நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ யோகி பவா, நீ யோகி ஆயிட்டன்னா அவங்க எல்லாம் தோற்றத்தாலதான் அங்க நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இந்த தோற்றத்தை பார்த்துட்டு நீ இருக்க, நீ தியானம் பண்ணு, அப்பதான் உனக்கு இது புரியும் அப்படின்னு யோகி பவா அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்றாரு பகவத்கீதையில கிருஷ்ணர். சோ நமக்கு இப்ப இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவோம். ஸோ இப்ப யமா நம்ம பார்ப்போம். யமாஸ்ல வந்து 5 இருக்கு. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யமால வந்து அஹிம்சா. அஹிம்சா தான் நான் கில்லிங். நான் கில்லிங் வந்து நாட் ஒன்லி நான் கில்லிங் ஃபார் த அனிமல்ஸ், நம்ம வந்து யாருக்குமே ஹிம்சா கொடுக்க கூடாது. அஹிம்சா நாட் ஒன்லி ஃபார் த அனிமல்ஸ், நமக்கு கில்லிங் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம குழந்தைங்க, என் கணவர், என் மாமனார், என் மாமியார் நான் சொல்றதுதான் கேட்கணும்ன்றத கண்ட்ரோல் கொண்டு வரும். அதெல்லாம் கூட ஹிம்சா தான். டோன்ட் கிவ் ஹிம்சா டு எனி ஒன், டோன்ட் இன்டர்ஃபியர், யூ டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட், யூ சி ஹூ யூ ஆர் அப்படின்றது தான் அந்த அல்டிமேட் மீனிங் அந்த யமாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து சத்யா. சத்யானா என்ன, சத்திய பாதையில நின்றுட்டு இருக்காது. சத்தியத்துல நம்ம ஃபாலோ பண்ணும்போது இப்ப மழை வரணும்னா வரும், வேண்டாம் இப்ப அப்படின்னா வராது. ஸோ இட் இஸ் நாட் டு மேனிப்புலேட் ஆல் திஸ். சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம இன்னும் வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம். சரிங்களா? அசத்தியானா என்னது, நோ டிசையர். தேர்ட் ஒன் இஸ் அசத்யா, நோ டிசையர். நமக்குன்னு ஒரு இது வேணும் அது வேணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்படி இல்லாதனால என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து யாரையும் கம்பேர் பண்ண மாட்டோம், ஜெல்லஸா ஃபீல் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு இது இருக்கு எனக்கு இது இல்லையேன்ற ஜெலசி ஃபீலிங் எல்லாம் வராது. அதுதான் அசத்யா. நெக்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரியா. சோ பிரம்மச்சாரியோட ஆக்சுவல் மீனிங்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறது கிடையாது. பிரம்மச்சாரியோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா, சோல் கான்சியஸ்லயே இருக்கிறது. இப்போ நான் சோலுன்னும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்சியஸ்ல நான் இருக்கிறேன்னா, காலையில எழுந்துக்கும் போது நான் ஒரு எண்ணத்தை போட்டுட்டேன், நான் சோல். சோலோட தன்மைகள் என்ன, அது பல விஷயங்கள் செய்யறது, அது சத்தியத்திலே இருக்கும், உண்மையே பேசும். அப்ப அங்க என்ன நடக்காதுன்னா, நோ கம்பாரிசன், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ காசிப், எதுவுமே நடக்காது. சோல் ஹேஸ் சோ மச் ஆஃப் பவர்ஸ். அப்போ நான் வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறேன் அந்த வேலைங்களை செய்யும் போது. அங்க டயர்டா இருக்கு, என்னால முடியல அப்படி சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் நீங்க சோல் கான்சியஸ்ல இருக்கும்போது யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யறேன் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு சோலுக்கு அத்தனை ஞானமும் இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், இது நான் செய்ய மாட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேலை, நான் மட்டும் ஏன் செய்யணும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹாவ் ஆல் த பவர்ஸ் ஆல்சோ டு டூ தட் ஒர்க் சோ பியூட்டிஃபுல்லி. எஃபிஷியண்டா பண்றதுக்கான அத்தனை தகுதி நமக்குள்ள இருக்கிறதுன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து நான் இந்த ஏன்னா நம்ம மைண்ட் பாடி என்னால பண்ண முடியலப்பா, நான் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம், லேசினஸ் எல்லாம் நம்ம கிட்ட போயிடும். ஒரு ஒர்க் நம்ம கிட்ட இப்ப யாரோ சடனா கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் காட்ஸ் ஒர்க் given to me, I will do it perfectly, it is not me going to do, through me, என் மூலமாக இது நடக்க போகுது. ஏன்னா நான் சோல். இந்த ஜென்மத்துல நான் புவனேஸ்வரின்ற பெயரோட இந்த தோற்றத்தோட இங்க நான் இருக்கிறேன். என்ன தோற்றத்தால பார்த்து எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஆனா நான் செய்ய போறது இல்ல, இது என் மூலமா நடக்க போகுதுன்ற அந்த கான்சியஸ்னஸ், நமக்கு சோல் கான்சியஸ்னஸ் நம்ம இருக்கும்போது அல்டிமேட் ஹாப்பினஸ், நோ சஃபரிங். ஸோ தட் இஸ் த அல்டிமேட் மீனிங் ஆஃப் பிரம்மச்சாரியா. நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அப்பரிகிரகா. அப்பரிகிரகானா அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, வி ஸ்டார்ட் லவ்விங் அவர் செல்ஃப். நமக்கான தேவைகள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சர்வீஸ். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கும் போது தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்ப நம்ம இந்த நாலுத்தையும் ஃபாலோ பண்ணிடுவோம். இந்த ஃபாலோ பண்ணும்போது அப்புறம் வி ஸ்டார்ட் டூயிங் சர்வீஸ். சர்வீஸ் இஸ் த அல்டிமேட் ஹாப்பினஸ் வி கெயின். ஏன்னா நான் இல்ல, நான் என் மூலமா நடக்குது, நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம். இதுதான் இந்த 5 வந்து யமாஸ். சோ இது லைஃப் லாங் பிரின்சிபல்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபாலோ பண்றது இல்ல, லைஃப் லாங் நான் வந்து அந்த சோல் கான்சியஸ்னஸோட இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு இல்லைன்னா நமக்கு அந்த காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த லைஃப் லாங் நான் வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நியமா. நியமா வந்து என்ன ஆகுது, டே டு டே லைஃப் நான் என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த சத்திய பாதையில இருக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் திங்
Saucha, all these are Sanskrit words, masters. Sauchana என்னன்னு பாத்தீங்கன்னா cleanliness. So cleanliness not நம்ம என்ன நினைக்கிறோம் cleanliness வந்து வெளியில சுத்தம் பண்றது அப்படின்னு இல்ல. சரி, வெளியில எவ்வளவு சுத்தமா இருக்கோ அப்பதான் நம்ம மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். தியானத்துல ஏன் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியலன்னா வெளியில என்ன இருக்கோ அதுதான் உள்ள. நீங்க வெளியில சுத்தம் இல்லாத அசுத்தமா இருந்தா நம்மளால தியானம் பண்ண முடியாது. So we should keep very clean அவர் சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் வீடு, நம்ம வீடு, நம்ம ரூம், நம்ம வீடு, நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே. ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி. வாட் யூ ஆர் அட்ராக்டிங். கிளெனினஸ் வேணும், நமக்கு சுத்தமா இருக்கணும்னா இப்போ ஒரு ஆசிரம் போல நம்ம வீடு வச்சுட்டோம்னா நமக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும், நமக்கு அவ்வளோ வைப்ரேட் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இப்ப நான் ஒரு கோவப்படக்கூடாதுன்னு நான் ஒரு தாட் வைக்கிறேன், எனக்குள்ள இந்த கோவம் இருக்குது, நான் ரேடியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அதை தான் அட்ராக்ட் பண்ணுவேன். ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் எவ்வளவு கிளெனினஸா இருக்கணும், என் மைண்டும் கிளெனினஸ் ஆகும், அப்போ நான் அதை தான் அட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் சௌச்சா. நெக்ஸ்ட் வந்து சந்தோஷா, ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் பிகாஸ் யூ ஃபாலோ ஆல் திஸ். நானும் சந்தோஷமா இருக்கேன், நான் அதை தான் ரேடியேட் பண்றேன், சத்தியத்தை ஃபாலோ பண்ணி அதை நான் ரேடியேட் பண்றதுனால என் மூலமா எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் நான் கொடுக்குறேன். what I am, I'm attracting and I'm giving to everyone. Next வந்து பாத்தீங்கன்னா தபஹா. தபஹானா you have a perfect control on your day to day needs. Day to day needs நமக்கு மெயினா என்ன, ஃபுட்டு, ஸ்லீப். நமக்கு அதுல கண்ட்ரோல் வந்துடும். இப்போ நமக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடணும்னு தோணும், ஒரு நாள் சாப்பிட வேண்டாம்னு தோணும். அப்போ நம்ம அப்படி இருக்கும். ஒரு நாள் நல்ல தூக்கம் வரும், ஒரு நாள் தூக்கம் வரும். We accept things how they are and also we have a perfect control what to do, what not to do, what to speak, what not to speak. இந்த கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கிறது தான் தப்பஹா. சரிங்களா? இது வந்து நம்ம பெரிய விஷயமா நான் தூங்கல நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். இது இயல்பா நடக்கிற விஷயங்கள். இன்னைக்கு இப்படி இருக்கு, ஏன்னா பிளானட்ஸ் அண்டத்துல இருக்குதா பிண்டத்துல இருக்கு, அங்க பிளானட்ஸ்ல சேஞ்சஸ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அது நமக்குள்ளேயே ஒரு நாள் இப்படி இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிப்போம். வி கோ இன் த ஃப்ளோ அண்ட் வி பி இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட்லயே நம்ம இருந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். சரிங்களா? அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் உங்களை சாப்பிடலன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்ன்ற கண்ட்ரோல் நமக்குள்ள வந்துடும் மாஸ்டர்ஸ். அதுதான் வந்து தப்பகா. இங்கதான் வருது சுவாத்தியாயா. சரிங்களா? சுவாத்தியாயனா என்னன்னா நம்மளை பத்தி செல்ஃப் ஸ்டடி. சி இப்ப நம்ம தியானம், இப்ப நம்ம எங்க வந்து நியமாஸ்ல சுவாத்தியா வருது. இப்ப நம்ம தியானம் பண்ணி பண்ணி இருந்தா மட்டுமே நம்ம ஒரு புக்கை படிச்சோம்னா அதோட ரைட் மீனிங் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், பட் வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்ஃபெக்ட் மீனிங் வாட் த மாஸ்டர் ஹஸ் கம் டு சே. ஸோ சுவாத்தியாயா பண்ணும்போது மட்டும்தான் மெடிடேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு தடவை படிச்சாலே அந்த புக்கோட நாலேஜ் அல்டிமேட்டா நம்ம எடுத்துப்போம். உள்ள படிக்கும் போதே அந்த சாரம் நமக்குள்ள போயிடும். ஸோ சுவாத்தியாய செல்ஃப் ஸ்டடி, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கும் நமக்கு உதவியாது. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது நமக்குள்ளேயே மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கிறத சுவாத்தியாயா. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்வர பிரணிதானா. ஸோ இந்த ஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும்போது யூ ஆர் மாஸ்டரிங் யுவர் செல்ஃப். சரிங்களா? தியான சாஸ்திரத்தை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ணணும் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். குணங்கள்ல மாற்றம் வந்துட்டே இருக்கும்போது நான் கடவுள், நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, ஈஸ்வர பிரணிதானா. சி நம்ம வந்து மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அங்க ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நான் தான் எல்லாமா இருக்கிறேன்னும் போது நான் வேற அவங்க வேற கிடையாதே. அப்போ நான் வேற அவங்க வேற பார்க்க வச்சிருந்தேன், நான் அவங்கள குறை சொல்றேன். அப்போ நான் அவங்கள குறை சொல்றேன்னா அந்த குணங்கள் அந்த செயல்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த பிராக்டிஸ் டே டு டே லைஃப், அப்ப நமக்கு எங்க காசிப் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், கம்பேர் பண்ணுவோம், ஜெல்லசி எதுவுமே வராது. ஏன்னா யூ ஹவ் ரியலைஸ்ட் that you are the essence of everyone, that is God அப்படின்னு. அப்போ God realization நாங்க ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் மாஸ்டர். இதுதான் வந்து யமா நியமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தியான சாஸ்திரத்தை நம்ம கரெக்டா பிடிச்சிட்டு இந்த தியான சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா இதெல்லாம் டே டு டே நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அதுக்காக தான் பத்ரிஜி நமக்கு இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் மூலமாக இந்த தியானத்தை கொண்டு வந்தாரு. இந்த தியானத்தை நம்ம ரைட் தியானம் பண்ணும்போது மட்டும்தான். இங்க பல விதங்கள் இருக்கு.
ஆனா இந்த பிரமிட் பாத்தீங்கன்னா இந்த டாப் இஸ் ஒன். அந்த ஒன்னஸ் நம்ம எல்லாருமே அங்க ரீச் பண்ணுவோம். இந்த ஒன் ஸ்டேட் நம்ம எல்லாரும் வரோம். இங்க இருக்கிற நிறைய விதங்கள் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய டெக்னிக். பட் எதை ஃபாலோ பண்ணா நம்ம இந்த ஒன்னஸ் ரீச் அவுட் பண்ணுவோம்னா இந்த ஆனாபானா சகி தியானத்தை. இங்க பலவித தியானங்கள் எதுவுமே கிடையாது, பல விதங்கள் கிடையாது, எல்லாமே ஒன். தென் எல்லாமே, ஏன்னா உலகத்துல எந்த இடத்துல எது நடந்தாலும் நமக்கும் அது பாதிக்குது, கரெக்டா? அப்போ நம்ம எல்லாரையும் ஒரே கம்யூனிட்டி, ஒரே வில்லேஜ், எல்லாருக்குமே இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குன்ற உணர்ந்துருவோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தியான சாஸ்திரத்தை பண்ணி 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 நம்ம அமைதியா நிம்மதியா ஆனந்தமா இந்த ரைட் மெடிடேஷன் பண்ணும்போது தான் ரைட் தியானம், நைட் ஆரோக்கியம், ஆரோக்கியத்தினால நமக்கு அங்க அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் கிடைச்சிட்டு we start celebrating the life. ஸோ இவ்வளவும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இதுக்குதான் அந்த கதைகள் மூலமாகவும் நமக்கு வந்து, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பத்ரிஜி எப்படி ஆரம்பிப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ்ன்னு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, யூ ஷுட் பி ஃப்ரெண்ட் வித் எவ்ரி திங். இந்த தியானத்தை பண்ணும்போது எல்லா லிவிங் பீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவோம். அண்ட் ஹி சேஸ், இந்த கதைகள்ல எல்லாம் ஏன் நமக்கு விநாயகர் எலி மேல உட்கார்ந்து இருக்கட்டும், சிவன் வந்து பாம்பை ஏன் போட்டிருக்காருன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு அது பயம் போயிடுது நமக்கு, ஏன்னா அதுவும் நான் தான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்றது அது இருக்கும்போது நீங்க உங்களை பார்க்கும் பார்வை விதங்கள் எல்லாமே மாற்றம் அடையும் போது யூ see everyone as friends. அதுக்குதான் அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. ஸோ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு குணங்கள் நமக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம மாஸ்டரி பண்ண ஆரம்பிக்கும். ஆளுமை கட்டுப்பாடு, எங்கெங்க நான் எப்படி எப்படி பேசணும், என்னோட எண்ணங்கள், என்னோட சொல், என்னோட செயல் எப்படி இருக்கு. So we come to know the imperfection within us and we start perfecting everything, following all these yamas niyamas. அப்ப நமக்குள்ள செல்ஃப் மாஸ்டரி நடக்குது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் இந்த மாஸ்டரி பண்ணி நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள காட் ரியலைசேஷன் ஆகுது, நீ கடவுள். அதனாலதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ் என்ற அவ்வளவு பெரிய அழகான ஒரு தத்துவத்தை அவர் வந்து சொல்லி இந்த பதஞ்சலி யோக சூத்ராஸை வந்து இப்படி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம இது எல்லாருமே சின்சியரா இந்த ஆனாபானாசதி தியானத்தை பண்ண பண்ண நம்ம எல்லாருமே செய்யணும். இன்னைக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பண்ணலாம், அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். வி ஹாவ் டு டூ லைஃப் லாங். அவர் ஒர்க் இஸ் ஜஸ்ட் டு சிட் ஹாப்பிலி, கம்ஃபர்டபிளி, க்ளோஸ் அவர் ஐஸ், கண்ணை மூடிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்குது. இயல்பா சுவாசத்தை கவனிக்க கவனிக்க இது எல்லாருக்குமே இது போயிட்டு நமக்கு ரீச் பண்ணிக்கலாம். இந்த அத்தனை ஸ்டேஜுமே நீ ரியலைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்லி ஹி ஹஸ் காட் திஸ். ஸோ இந்த இந்த ஆர்டர் இப்படி கொண்டு வந்து இந்த மூமெண்டே ஆரம்பிச்சு நமக்காக நம்ம எல்லாருமே ரியலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த அழகா நமக்கு பத்ரிஜி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த தியானத்தை நம்ம எல்லாரும் செஞ்சு சிறப்பா எல்லாரும் வாழ்வோம் சந்தோஷமா. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு. அண்ட் ஐ தேங்க் பத்ரிஜி ஃபார் திஸ் நாலேஜ். ஈச் அண்ட் எவ்ரி டைம் we speak, we read, we gain more knowledge which is tuning us also. So thank you everyone. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதுலயும் சமாதி பத்தி ரெண்டு விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க, சர்விகல்பா நிர்விகல்பான்னு. அது இன்னைக்கு தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நியமாஸ் யமாஸுங்கிறது வந்து நமக்கு ஒரு அடிப்படையான விஷயங்கள் அது சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த அகிம்சால இருக்கிறது, உண்மையை பேசுறது, இதையெல்லாம் வந்து மனிதனுடைய இயல்பாவே இருக்கக்கூடியது. நம்ம இயல்பை விட்டு ரொம்பவே ரொம்ப தூரம் போயிட்டோம். அதே மாதிரி பத்ரிஜி நம்மளை எப்படி கூப்பிடுறாரு, இது எல்லாமே, இதுக்கு எல்லாமே எனக்கு இன்னைக்குதான் அர்த்தம் தெரிஞ்சுது. இந்த நியமாஸ் அண்ட் யமாஸ் வந்து வாழ்க்கையில நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே கடைப்பிடிக்கணும். தியானங்கிறது வந்து லைஃப் லாங் ஜேர்னி. இதுக்கு வந்து ஒரு ரிலீஜியனோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த தியானத்தை எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நம்மளும் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த உலகத்தையே வந்து சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து தூய்மையாச்சுன்னா நம்மளுடைய சரௌண்டிங்குமே தூய்மை ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த தியானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆயுதம். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருக்குமே கற்பிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி மாஸ்டர். நான் இதோட ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.